ஹலோ மகளே, வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். நீங்கள் நம்மளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய அனிமே அப்டேட்ஸ் வந்துருக்குதுப்பா. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் தமிழ் அனிமே அப்டேட்ஸும் நிறைய இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோவுக்குள்ள போகலாம். தெரியாதடா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த அனிமே அப்டேட்டில் இருந்தாங்க ஆரம்பிக்க போகிறோம்னா மை ஹீரோ அகாடமியாலேருந்து ஒரு ஓவி எபிசோடு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா. மை ஹீரோ அகாடமியா ஐ ஆம் த ஹீரோ 2 அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓவி எபிசோடு. இப்போ அந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரன்ச்ரோல் ஆப்பில் அந்த ஓவி எபிசோடு வந்து இப்போ ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க போய் செக் பண்ணி பாருங்கப்பா. இதை தவிர்த்து நம்மளுக்கு மியூஸ் ஆசியாலேயுமே ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப் சேனலில் அதுலேயுமே ஃப்ரீயாக இருக்குது. அங்கேயுமே செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு ஜாப்பனீஸ் டப்பில் தான் இருக்குது. இன்னும் இங்கிலீஷ் டப் கூட வரலன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாப்பனீஸ் டப்லேயே ட்ரை பண்ணி பாருங்கப்பா. அதுக்கப்புறம் முசோகு டென்சை ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷனோட சீசன் 3 இப்போ ரன் ஆகிட்டு இருக்கலாம் ஆன்கோயிங்கில். அதுக்கு வந்து நியூ ஒரு கீ விஷுவல் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஏரிஸ், ராக்ஸி, அப்புறம் வந்து சில்பி இருக்கிற மாதிரியான ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. இப்போ ரீசெண்டாக கூட இந்த அனிமே வந்து கிரன்ச்ரோல் வந்து ரிமூவ் பண்ணானுங்க. இதுவும் ரிமூவ் பண்ணானுங்க. அப்புறம் ஸ்கெலிட்டன் கிங்குமே ரிமூவ் பண்ணானுங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ஆட் பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். நேற்று கூட போஸ்டர்லாம் பார்த்தேன். எதுக்குடா ரிமூவ் பண்ணுறீங்க, எதுக்குடா ஆட் பண்ணுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எனிவே இப்போ இந்த அனிமேக்கு நியூ ஒரு கீ விஷுவல் மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. அதுக்கப்புறம் ஹண்ட்ரக் சென்டரும் சாக்குரா சாக்கா 46 அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ கொலாபரேஷன் பண்ணி ஒரு ஜம்ப் மியூசிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கப்பா. அது பேர் வந்து அன்ஹாப்பி பர்த்டே கோபூன் அப்படிங்கிற மாதிரி தான் பேர் வச்சுருக்கானுங்க. எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஹைப்பாகவே இருந்திருந்தேன்னு சொல்ல முடியாது. அதாவது ஹண்ட்ரக் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று ஆகஸ்ட் 2 வந்து ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறோம், ஜம்ப் யூடியூப் சேனலில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தானுங்க. நான் கூட ஹண்ட்ரக்கு ஏதாவது ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி ஏதாவது கொடுக்க போகிறானுங்களா அப்படிங்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு மியூசிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கப்பா அந்த மியூசிக் வீடியோவை. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயருக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ அனிமே வந்து வரப்போகுதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா. அதுக்கு இப்போ பேருமே வச்சுட்டானுங்கப்பா, அனிமே பேர். அதுக்கப்புறம் அதுக்கு நியூவாக ஒரு ட்ரெய்லருமே லான்ச் பண்ணிட்டானுங்க. இதை நான் போன வீடியோலே சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் போன வீடியோவில் சொல்லாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க, ப்ரோ என்ன ப்ரோ அனிமே ஒன்று வந்திருக்கு நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் அந்த வீடியோ போடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெய்லரே அன்றைக்கி தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தானுங்க. சரி ஓகே, ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ட்ரெய்லரும் இப்போ வந்துருச்சு. இப்போ அனிமே பேர் என்ன வச்சுருக்கானுங்க அப்படின்னா டே பிரேக், அதாவது ஃப்ரீ ஃபயர் டே பிரேக்குன்னு தான் பேர் வச்சுருக்கானுங்க. அனிமே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. 2027 ஸ்ப்ரிங்கில் வந்து வரப்போகுது. நம்ம தான் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நல்லா ஒரு அனிமையாக பண்ணியிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். கெல்லியக்காலாம் நிறைய பேர் இருக்காங்க. சரி பார்ப்போம் அனிமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ட்ரெய்லர் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நருட்டோக்கு ஒரு நியூவாக ஒரு கார்ட் கேம் வந்து லான்ச் பண்ண போகிறானுங்களாம். அது எப்போ வரப்போனா சம்மர் 2027 வந்து சொல்லியிருக்கானுங்க. அதுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. கார்ட் கேமுக்கு கார்ட் கேம் யாராவது விளையாடுவீங்க அப்படின்னா வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. அப்புறம் இதே மாதிரி தான் கைஜு நம்பர் 8க்கும் தி கேம் அப்படிங்கிற மாதிரி நியூ ட்ரெய்லர் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் 5 விதமான கேரக்டரை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்களாம். அதையுமே செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கப்பா. அதுக்கப்புறம் செயின்டு சோல்ஜர் ரீசெண்டாக கூட நம்மளுக்கு சீசன் 2 வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ சீசன் 3க்கு வந்து நியூவாக ஒரு கீ விஷுவல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஒரு ட்ரெய்லருமே லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சீசன் 3 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லலை, அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. அதுக்கப்புறம் தி 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ரியலி லவ் யூ. இந்த அனிமையோட சீசன் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ கேரக்டர் வந்து வர போகிறாங்களாம் உள்ள. அதுக்காண்டி நியூ கேரக்டர் விஷுவல் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. யார் அப்படின்னா யமாமே யாசாஷிகி அப்படிங்கிற மாதிரி தான் பேர் வச்சுருக்காங்க. சரி ஓகே, நியூ கேரக்டர் வந்து அனிமேல் ஆட் பண்ண போகிறாங்க போல இருக்குது. அதுக்கு நியூ கேரக்டர் விஷுவல் மட்டும் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. அதுக்கப்புறம் இந்த 2026க்கு ஒன் பீஸ் டேவை வந்து கொண்டாடுற விதமாக ஆகஸ்ட் 22 அப்புறம் 23 வரக்கூடிய டேஸில் நம்மளுக்கு வந்து வேர்ல்டு வைடாக ஒரு ஸ்ட்ரீம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, ஒரு ஈவெண்ட் மாதிரி. அந்த ஈவெண்ட்டை மொத்தமாக நம்மளுக்கு ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அதில் என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா
ஒன் பீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ ப்ரெசன்டேஷன், அதாவது 3 விதமான ப்ரெசன்டேஷன் வந்து கொடுக்க போகிறாங்களாம் ஒன்று. அதுக்கப்புறம் ஒன் பீஸ்க்கு வந்து கார்ட் கேம் பேனல் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது வரப்போகிற கார்ட் கேமுக்கு, அதை இப்போ நம்ம நருட்டோக்கு ஒரு கார்ட் கேம் பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஒன் பீஸ் கார்ட் கேமுக்கு வந்து ஒரு நியூ ஒரு பேனல் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் வாய்ஸ் காஸ்ட் பேனல் ஃபியூச்சரிங், அதாவது ஸ்ட்ரா ஹேட்டுக்கும் அப்புறம் ஹோலி நைட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வாய்ஸ் காஸ்ட் பேனல் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடாக ஒரு போல் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, யார் ஃபர்ஸ்ட்டு கூட நம்ம லூஃபி அப்படின்னு இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ டாப் 10 ரிசல்ட் வந்து பார்த்துருந்துருப்போம், யார் ஃபர்ஸ்ட்டு செகண்டில் இருக்கா போல்டைய ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பானுங்க வேர்ல்டு வைடாக. ஸோ அதில் நம்ம இது வரைக்கும் 11 பேர்கிட்ட வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். 11வது ஆளாக நம்ம ஹேண்ட்காக் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 100ல் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் யார் அப்படிங்கிற அந்த போல் ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ அதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, யார் யார் எந்தெந்த பிளேஸில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்ப்பா இந்த ஈவெண்ட்டில். அதுக்கப்புறம் ஆலியா சம்திங் ஹைட்ஸ் யுவர் ஃபீலிங் இன் ரஷ்யன். ஸோ இந்த அனிமே நாங்கள் இன்னும் இருக்கோண்டா, அந்த அனிமேயில் நாங்கள் இன்னும் இருக்கோண்டா, சீசன் 2 வந்து கொண்டு வருவோண்டா, ஸோ எங்களை மறந்துடாதீங்கடா அப்படின்றத தெரிவிக்கிற விதமாக ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய கீ விஷயம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. ஸோ நான் அதை சம்மந்தமாக ஒரு போன வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன். இப்போ மறுபடியும் நம்மளுக்கு நியூ கீ விஷயம் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறானுங்கப்பா. ஸோ 2027 நாங்கள் வர போகிறோம் அப்படிங்கிறத ஸோ டேட்டுன்னு சொல்லலை, ஆனால் நம்மளுக்கு வந்து 2027 அப்படிங்கிற அந்த வருஷத்தை மட்டும் மென்ஷன் பண்ணி ஸோ வரப்போகிறோம் அப்படிங்கிற மட்டும் சொல்லியிருக்கிறானுங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் இன்னொரு அனிமே, ஸோ இந்த அனிமே நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அனௌன்ஸ் மட்டும் பண்ணியிருந்தானுங்க சீசன் 1 முடிஞ்ச உடனே. ஸோ ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் கொண்டு வருவானுங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட என்ன அனிமே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைல்டு லாஸ்ட் பாஸ் அப்பியர்டு, இந்த அனிமேக்கு வந்து சீசன் 2 வந்து இப்போ நியூ ஒரு கீ விஷயம் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மந்த்தையுமே நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. வரக்கூடிய அக்டோபரில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறானுங்க இந்த 2026லேயே. ஸோ அதுக்கு நியூ ஒரு கீ விஷயமே லான்ச் பண்ணியிருக்கானுங்க. அப்போ அக்டோபரில் நம்மளுக்கு நியூ ஒரு தமிழ் டப் வரப்போகுது. ஸோ நியூன்னு சொல்ல முடியாது, சீசன் 1க்கு இது ஆல்ரெடி நம்மளுக்கு தமிழ் டப் இருக்குது இந்த அனிமேக்கு. சீசன் 2 வரும்போது நம்மளுக்கு தமிழ் டப் கொண்டு வருவானுங்க. ஸோ அக்டோபர் மந்த் லைனப்பில் அப்போ இந்த அனிமையும் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரீ0 சீசன் 4ஓட கோர் 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது இல்லையா, என்ன ஆர்க்குன்னா அந்த ரீகேப்சர் ஆர்க் அப்படிங்கிற மாதிரி தான் பேர் வச்சுருப்பானுங்க. ஸோ அதுக்கு வந்து நியூவாக ஒரு ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ அனிமே எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு கோர் 1. ஸோ எப்போ கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்னா கோர் 2 ஆகஸ்ட் 12லேருந்து நம்மளுக்கு கோர் 2 வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்கப்பா. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க அப்படியே செக் பண்ணி பாருங்கப்பா. அதுக்கப்புறம் ஹைக்யூ, ஸோ ஹைக்யூவில் நம்மளுக்கு நியூ ஒரு மூவி வரப்போகுது, ஆல்ரெடி நம்மளுக்கு சொல்லியிருந்திருப்பானுங்க. இந்த 2026 ஜம்ப் ஃபஸ்ட்டாலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டீஸ் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு மூவி வந்து கொண்டு வர போகிறோம் 2027 வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பானுங்க. ஸோ மூவி நேம் கூட ஹைக்யூ த மூவி விசஸ் த லிட்டில் ஜெயிண்ட் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுருப்பானுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைக்யூ சைடில் வந்து நியூவாக ஒரு விஷயத்தை வந்து டீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆகஸ்ட் 19th அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ ஏதோ நியூ இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல போகிறானுங்க ஆகஸ்ட் 19th. அது என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியல. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் சொன்னாலும் உங்களுக்கு வந்து நான் வந்து உடனே சொல்கிறேன்ப்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது. சரி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறேன்ப்பா. அதாவது போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனோடைய பிராண்ட் நியூ டே மூவி வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் போயிருந்தேன். ஸோ போய் உள்ள அது ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணது தான். ஸோ அதனால் போய் பார்க்கலான்னு உள்ளே போனால் நிறைய அனிமே ரெஃபரன்ஸ்லாம் உள்ள வச்சுருக்கானுங்க. எனக்கே வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு, என்னன்னா அனிமே ரெஃபரன்ஸ்லாம் உள்ள வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் ஸ்பாய்லர்லாம் கிடையாது. நெட்டு வந்து நம்ம ஸ்பைடர்மேன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நருட்டோ போஸ்டர் இருக்குது. ஆனால் நருட்டோ போஸ்டர் வச்சுருக்கீங்க, எதுக்கு அனிமே ரெஃபரன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங்கு நம்மளுடைய ஜின்வு, ஸோ அவனுடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்க. என்னடா அது எப்படி அனிமே ரெஃபரன்ஸாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் இன்ஸ்டாலே ஷேர் பண்ணியிருப்பானுங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு சீன் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வந்து ஒரு நியூ அவெஞ்சர் டீம்லேருந்து ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காண்டி வருவான். அவள் வந்து ஒரு பூலில் வந்து குளிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ ஸ்பைடர்மேனி உள்ளே இறங்கும்பா. அதுவுமே எனக்கு அனிமே ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு நம்ம செயின்சா மேனோடைய ரெசார்ட் மூவி. ஸோ அதில் லாஸ்ட்டில் அப்படி தான் அவள் வந்து குதிச்சுட்டு அவனையும் இறங்க சொல்லுவாள் இல்லையா, அந்த ரெஃபரன்ஸை தான் வச்ச மாதிரி எனக்கு வந்து தோணுது. இது எத்தனை பேருக்கு அப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அனிமே ரெஃபரன்ஸாக வச்சுருக்கானுங்க நம்மளுடைய பிராண்ட் நியூ டேயில். என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கேட்க தோணுது. மார்வலே ஏதாவது சம்திங் பிக்காக எதுவும் பண்ண போறியா அப்படிங்கிறது எனக்கு தெரிலப்பா. ஆனால் இதில் ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே எடுத்தவர் தான், அதாவது டேரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நருட்டோடைய நியூ மூவி ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அதையுமே அவர் எடுக்க போகிறாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி நருட்டோ போஸ்டரில் வச்சாரான்னு எனக்கு தெரியல. எனிவே இத்தனை அனிமே ரெஃபரன்ஸு நம்ம பிராண்ட் நியூ டேலேயே இருக்குது
அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்கப்பா. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் அனிமே அப்டேட்டுக்கு மூவ் பண்ணி போகலாம்ப்பா. ஸோ நம்ம தமிழ் அனிமே அப்டேட்டில் நம்ம ஃபர்ஸ்ட்டாலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா ஹனோரி சான் ஸ்டில் வாண்ட் டு ஃபைட் வித் நெக்ஸ்ட் லைஃப் அப்படிங்கிற மாதிரியான அனிமே. ஸோ இந்த அனிமே நம்மளுக்கு தமிழ் டப் வரப்போகுது அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன், 2-3 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ சொன்ன மாதிரியே நம்மளுக்கு இந்த அனிமே வந்து தமிழ் டப் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்ம கிரன்ச்ரோல் சைடில். ஸோ வீக்லி ஒரு எபிசோடு அப்படிங்கிற மணிக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம கிரன்ச்ரோல்லே அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, செக் பண்ணி பாருங்கப்பா. அதுக்கப்புறம் நம்ம நருட்டோ ஷிப்புடன் ரீசெண்ட் டேஸில் நம்ம கிரன்ச்ரோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க, கொஞ்சம் எபிசோடாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. மொத்தமாக 220 எபிசோட் ரிலீஸ் பண்ண போகிறானுங்க நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதை பிரித்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்திருந்தானுங்க. இப்போ நம்மளுக்கு இது கரண்ட்டாக நம்மளுக்கு 71 எபிசோட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு 72லேருந்து 112 எபிசோட், அதாவது கொஞ்சம் எபிசோட் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கிறானுங்க நம்மளுடைய கிரன்ச்ரோலில். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, செக் பண்ணி பாருங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் அப்கமிங் எபிசோட்ஸுமே எப்போ வரப்போகுது அப்படிங்கிற டேட்டுமே சொல்லியிருக்கிறானுங்க. ஸோ August 17th வந்து நம்மளுக்கு சீசன் 6 வந்து ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. அப்புறம் August 31 வந்து நம்மளுக்கு சீசன் 8. அதுக்கப்புறம் September 14th வந்து நம்மளுக்கு சீசன் 9, அதாவது த பாஸ்ட் த ஹிடன் லீஃப் வில்லேஜ் ஆர்க் அந்த ஆர்க் வந்து ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. அப்புறம் September 28th தி அசம்பிளி ஆஃப் தி 5 காஹே, அதாவது சீசன் 10 வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஷெடியூல் பண்ணியிருக்கிற டேட்ஸு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ செக் பண்ணி பாருங்கப்பா நருட்டோ ஷிப்புடன். அதுக்கப்புறம் ஆரி ஃப்ரிட்டா ஃப்ரம் தி காமன் பிளேஸ் த வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 3 நம்மளுக்கு மொத்தம் 16 எபிசோட் நம்மளுக்கு கிரன்ச்ரோலில் இப்போ அவைலபிளாக இருக்குப்பா தமிழ் டப்பில். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த அனிமே சீசன் 3 வரப்போகுது, இந்த டேட்டில் தான் வரப்போகுது அப்படின்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேக்கு டேட்லாம் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அப்கமிங்கில் வரக்கூடிய அனிமேஸ்க்கு ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, அந்த வீடியோமே செக் பண்ணி பாருங்கப்பா. அதுக்கப்புறம் த ரிப்பன் ஹீரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே மூவி வந்து நெட்ஃப்ளிக்ஸ்காரன் கொண்டு வரதா இருந்துச்சு. அதாவது நம்மளுக்கு தமிழ் தெலுங்கு டப்லையுமே கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தானுங்க. ஸோ ஹிந்தியும் சேர்த்து தான். ஆனால் இப்போ நமக்கு ஹிந்தி டப் மட்டும் அவைலபிள் பண்ணிட்டானுங்க. ஸ்டில் இன்னும் நம்மளுக்கு தமிழ் அண்ட் தெலுங்கு டப்ஸ் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஸோ அது என்ன ரீசன் தெரில, ஆனால் அனௌன்ஸ் பண்ணியிருந்தானுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு தமிழ் அண்ட் தெலுங்கு டப்பை வந்து ரிலீஸ் பண்ணுவானுங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ரிலீஸ் பண்ணிடுவானுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுகிஷா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு நியூவாக ஒரு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு மாங்கா மில்லியன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ இது வந்து கான்செப்ட் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது வந்து 100th ஆனிவர்சரியா. ஸோ 100th ஆனிவர்சரியை முன்னிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஜாப்பனீஸ் மாங்காவை வேர்ல்டு வைடாக வந்து எல்லாருக்குமே அவங்க ஓன் லாங்குவேஜ்லேயே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பேஜ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ண எல்லா மாங்காவுமே ஸோ யாருன்னா ப்ரொஃபஷ்னல் டிரான்ஸ்லேட்டர்ஸை வச்சு தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஏஐ வச்சு ஸோ மாங்காவில் வேர்டிங்ஸ்லாம் அவங்கவுங்க லாங்குவேஜுக்கு வந்து மாற்றி போடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ப்ரொஃபஷ்னலான டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த மாங்கா மில்லியன் அப்படிங்கிற இந்த பேஜில் ஸோ மாங்கா வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் இந்தியாவுக்கு வந்தோம் அப்படின்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 14 லாங்குவேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா மாங்காவை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கதாக நம்மளுக்கு தமிழ் லாங்குவேஜ்லேயுமே இருக்குது. ஸோ தமிழ், ஹிந்தி, தெலுங்கு இந்த 3 லாங்குவேஜ்லேயுமே இருக்குதுப்பா. ஸோ நிறையா இருக்குது. அதாவது நம்மளுக்கு இந்த 3 லாங்குவேஜ் மட்டும்தானா கேட்டால் அதுவும் கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. ஸோ என்னென்ன சொல்லணும்னா குஜராத்தி, ஸோ கன்னடம், அப்புறம் மலையாளம் நிறைய லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. இப்படி 14 லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் லாங்குவேஜ்லையுமே ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு ஒரு சில மாங்காஸுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. அதில் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா ஒன் பீஸுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் பீஸோடைய ஃபர்ஸ்ட் 108 சாப்டர் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரில, ஒரு 108 சாப்டர்ஸ் கிட்ட நம்மளுக்கு மாங்கா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி. ஸோ அடுத்து மை ஹீரோ அகாடமியா, ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி, அப்புறம் அன்ட்ரக் சென்டர், ஸோ அப்படிங்கிற மாதிரியான மாங்காஸுமே நம்மளுக்கு தமிழ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கப்பா. அதுக்கப்புறம் மோப் சைக்கோ அண்ட்ரோடைய சீசன் 1 இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டானுங்க மியூஸ் இந்தியா சைட்லேருந்து தமிழ் டப்பு. ஸோ செக் பண்ணி பாருங்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு அனிமே. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ வந்து நம்ம வந்து என் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே அப்டேட்ஸ்லாம் பார்த்துருந்துருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி இந்த மாதிரியான அப்டேட்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்குமே சொல்லி தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லைனா நீங்களே சொல்லி இந்த மாதிரி அனிமே அப்டேட்ஸ்லாம் வந்திருக்குன்னு அவங்களுக்கே சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்னி குருஜி.